தென்னை மர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே ஒரு செய்தி ஒண்ணு கேட்க போறேன் குயிலே குயிலே தென்னை மர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே. சின்ன பொண்ணு, நான் பாட்டுக்கு வீட்ல இருந்தே வாங்கக்கான்னு கூட்டிட்டு எங்கட்டி கூட்டிட்டு போற? ஏக்கா, தென்னை மர தோப்புக்குள்ள எதுக்குக்கா நம்மள கூட்டிட்டு வர போற? இந்த தென்னை மரத்துல ஏறி இளநியா பறிச்சு போட்டு நம்மளுக்கு இளநி சீவி குடுக்க போறாக்கா. நம்ம குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். வசந்தி அக்கா, இத்த தண்டி தென்னை மரத்துல நான் ஏறி உங்களுக்காக இளநி பறிச்சு போட்டு உங்களுக்கு குடுக்கறேன். நல்லா வருவீங்களே? ஏட்டி, அப்ப அதுக்கு கூட்டிட்டு வரலையாடி? அப்ப எதுக்குடி என்னையும் புடிச்சு இழுத்துட்டு வரவ? அக்கா, நேத்து பூரா சரியான மழையில சரோஜாக்கா வயல்ல பெரிய பெரிய கெளுத்தி மீனா இலையுதான் சரோஜாக்கதையும் சொன்னாங்க. அதான் உங்களையும் கூட்டிட்டு போய் புடிச்சிட்டு வரலாமேன்னு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். என்னது கெளுத்தி மீனா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. முன்னாடியே சொல்லி இருந்தா ஒரு வாழை இல்லைன்னா சேலையாவது எடுத்துட்டு வரலாம். எப்படி பிடிக்கிறது? ராணி, வயக்காட்டுக்குள்ள தானே இலையுது மீன், கைய வச்சே புடிச்சிடலாம் ராணி. இந்த வீட்டுக்காருக்கு கெளுத்தி மீனுன்னா அம்பட்டு இஷ்டம். குழம்ப மட்டும் வச்சு கொடுத்துட்டாலும் ஒழுசு தட்டு தட்டா சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா ராணி அக்கா, அதுவும் வயக்காட்டுக்குள்ள இலையும்ல மீன் அம்பட்டு ஒரு ருசிக்கா, அப்படி இருக்கும். சீக்கிரமா வாங்கடி, எங்க வீட்டுக்காருக்கு வேற சாப்பாடு கொடுக்கணும். நேரத்தோட போய் கொடுக்க வேணாமா? சரிக்கா, இந்த போவோம். என்ன அழகு இந்த பச்சை பச்சைன்னு வயல்வெளியை பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியால இருக்கு. பச்சை நிறமே இச்சை மூட்டும் பச்சை நிறமே, உள்ளின் நிறமும் பச்சை நிறமே எனக்கும் சம்மதம் தருமே, பச்சை நிறமே எனக்கும் சம்மதம் தருமே. ரொம்ப நாள் கழிச்சு இங்கிட்டு வாரல்ல, அதான் சந்தோஷத்துல பாட்டு பாடுறா போல இருக்கு. நான் ஏறிக்கரை மேலிருந்து 8 திச பார்த்திருந்து ஏங்கி காத்திருந்தேன் காணல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல. சரோஜாக்கா, பாட்டுலயே சீக்கிரம் பொங்கடி பொங்கடின்னு சொல்றீங்க. சரோஜாக்கா, அங்க பாருங்க, உங்க வீட்டுக்காரரு அங்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்கடி, நான் போய் எங்க மாமாவுக்கு சோத்த கொடுத்துட்டு வரேன். நீங்க வயக்காட்டுல மீனை பிடிச்சிட்டு இருங்க. சரி சரோஜாக்கா. மாமாய், நான் சோறு கொண்டு வந்திருக்கேன் மாமாய். அங்க ராணி அக்கா, நம்ம இந்த சைடு போவோம். அடிய சரோஜா, ஏண்டி இந்த வேகாத வெயில்ல வாரவ? எனக்கு பசிச்சா வீட்ல வந்து சாப்பிட மாட்டேனடி. ஆமா, அப்படியே உங்களுக்கு பசி எடுத்து வீட்லயாவது வந்து நீங்க சாப்பிட போறீங்க. காலையில வேலைக்கு வந்தா நைட் 10 மணிக்கு தான வீட்டுக்கு வரீங்க. வாங்க மாமா, சாப்பிட்டுட்டு வேலைய பார்க்கலாம். அடியே, இன்னும் கொஞ்சம் வேலை தாண்டி இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துறேன்டி. வாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறமாட்டி போய் பார்க்க வேண்டியதானே? இல்லடி சரோஜா, தோண்டி விடட்டி பக்கத்து தோப்புக்கு தண்ணி போயிரும். தோண்டி விட்டுட்டு வரேன்டி. சரிடி. சரோஜா, சாப்பிட்டியா சரோஜா? அடிய ஒழுங்கா சாப்பிடுடி. நான் காட்டு வேலை வயல் வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால சாப்பிட மாட்டேன். நீ என்னடி வீட்டுல தானடி இருக்க? நேரத்துக்கு சாப்பிட்டா என்ன? சரிடி. சரோஜா, பார்த்து போடி. எக்கா, இங்க பாருக்கா, என்னமா அருவி மாதிரி தண்ணி கொட்டுதுன்னு. ஆமாண்டி, நல்ல ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. பச்சை பச்சேன்னு புல்வெளி, அருவி மாதிரி தண்ணி கொட்டுது. கண்கள்லாம் காட்சியா இருக்கு. ஆமா ராணி அக்கா, என்னதான் வீட்டுகள்ல பைப்பை திறந்தா தண்ணி வந்தாலும் இந்த பம்பு செட்ல குளிக்கிறதே தனி அழகுதான்க்கா. வாங்க குளிப்போம். குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குது, குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குது. சின்ன பொண்ணு, ஐஸ் தண்ணி மாதிரில ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. ஆமாண்டி, நான் சின்ன புள்ளையில குளிச்சது இப்பதான் குளிக்கிறேன். எவ்வளவு நல்லா இருக்கு. என்னங்கடி மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, இப்போ என்னன்னா பம்பு செட்ல குளிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா சரோஜாக்கா, நீங்களும்
வாங்க குளிக்கலாம். அடியே நான் காலையிலேயே குளிச்சிட்டேன்டி, நீங்க குளிங்க. சரிங்கடி, குளிச்சிட்டே இருங்க, நான் அந்த சைடே போய் பார்த்துட்டு வரேன். சரிக்கா. ஏக்கா இப்ப எல்லாம் எங்கக்கா பம்பு செட்ல குளிக்க முடியுது? வீட்டுல பைப்புலையும் கிணத்துலயும் தாக்கா குளிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி குளிக்கிறதே ஒரு தனி சுகந்தேன். ஆமாண்டி, இந்த மாதிரிலாம் குளிச்சு வருஷக்கணக்கு ஆயிருச்சு. மேகம் கருக்குது தக்கு சிக்கு மின்னல் சிரிக்குது தக்கு சிக்கு. மழையும் அடிக்குது தக்கு சிக்கு சாரல் அடிக்குது தக்கு சிக்கு. மீனை பிடிக்க போனேத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கல்யாணத்தை சொல்லி புட்டான் நேருல, அவன் கல்யாணத்தை சொல்லி புட்டான் நேருல. என்ன கை பிடிச்சு கொண்டாடுவான் தேருல ஊருல. ஐர மீனை பிடிக்க போன ஆத்துல ஒரு அறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. சரிங்கடி, பாட்டு பாடிக்கிட்டே இருக்காம மீனை பிடிங்கடி சீக்கிரம். என் காலில் என்னமோ கடிக்குது. அடேங்கப்பா, சின்ன பொண்ணு பாத்தியாக்கா? குளிச்சுக்கிட்டே இருந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா எத்த தண்டி கெளுத்தி மீனை பிடிச்சிருக்கானே. அடியே வசந்தி, நம்மளும் உள்ளக்க முங்கி பிடிப்ப முடி. அக்கா பார்த்து ரொம்ப முங்கிறாதக்கா. என்ன இந்த அக்கா மீனை பிடிக்க போச்சுச்சா என்ன புளுபுளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு? புடிச்சிட்டு வாக்கா சீக்கிரம். அடியே எனக்கு ஒரு மீன் கூட அம்பட மாட்டேங்குதுடி. ஏக்கா இப்ப நான் முங்குறேன் பாரு. எத்த தண்டி மீனை நான் புடிச்சிட்டு வரேன் பாருக்கா. புடிச்சிட்டேன். ஏ லூசு வசதி அக்கா, அது என் காலு விடு. ஏ எக்கா என் காலை புடிச்சு இழுக்குற. அடியே அது உன் காலாடி, நான் மீனுல புடிச்சு இழுத்தேன். நம்மளால பிடிக்க முடியாது வசந்தி. இந்த சின்ன பொண்ணுதே லாய்க்கு பத்தியா நிண்டலக்குலயே புடிச்சிட்டா. சின்ன பொண்ணு இன்னும் 4-5 மீனை புடிடி. ஏக்கா பாத்தியாக்கா, வெளியில நின்றுகிட்டே இம்புட்டு மீனை புடிச்சிட்டேன். உள் நீச்சல் அடிச்சு மீன் அள்ளிக்கிட்டு வரேன் பாருப்ப. அடியே என்னமா நின்றுகிட்டு மீனை பிடிக்கிறா? நம்மளும் கிராமத்துல இருந்தே பிறந்து வளர்ந்தோம். நம்மளால மீனை பிடிக்கவே முடியலடி. ஆமாக்கா, நானும் 2-3 மீனை புடிச்சு பார்த்தேன். நழுவிக்கிட்ட ஓடுது. இவ என்னமா பிடிக்கிறான்னு பாருக்கா. அடியே சின்ன பொண்ணு, அடியே காலடி விடுடி. ஏக்கா சாரிக்கா. அது என்ன உன் காலா? நான் மீன்ல நினைச்சு புடிச்சு இழுத்துக்கிட்டேன். என்னடி ஒரு மீன் கிடைக்கலையா? இம்புட்டு நேரமா முங்கி இருந்தா. ஏக்கா நான் உள் நீச்சல் அடிச்சு மீன் எடுக்காம வருவேனா? இப்ப பாருக்கா. அடேங்கப்பா, சின்ன பொண்ணு போய் நிறைய அள்ளிட்டு வந்துட்டாளே. இந்த மீன்களெல்லாம் வச்சு ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாமே. அடியே எம்புட்டு மீன் அள்ளிட்டு வந்துட்டா. அடி ஆத்தாடி, எம்புட்டு மீன் அரைச்சு அள்ளி புட்டாளுகளே. அடியேக்கா போதும்டி, இம்புட்டு மீன் அள்ளி என்னடி வியாபாரம் ஆடி பண்ண போறியா? கொஞ்சம் புடிச்சு குழம்பு வச்சு குடிப்பியா? அம்புட்டையும் அரைச்சுக்கிட்டு இருக்காளுகளே. ஏ சரோஜாக்கா, நாங்களாம் மீனை பிடிக்க மாட்டோம். பிடிச்சா நிறுத்த மாட்டோம்க்கா, பிடிச்சுக்கிட்டே இருப்போம். புடிப்பியடி புடிப்பிய. ஓட்டில கிடக்கா எனக்கும் தான் எங்க அப்பனுக்கும் தான்ல கேப்ப. பாவி எந்திரிங்கடி. சரிடி சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு 3 மீனத்தா. நான் வீட்டுக்கு போய் சீக்கிரமா சமைக்கணும். ஏக்கா என்னக்கா ஆளுக்கு 3 மீனை எடுத்துக்கிட்டா ரொம்ப குறைஞ்சிருக்கா. மொத்தமாவே எடுத்துட்டு போய் நீனே குழம்பு வெயி, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கா. ஆமா ராணி அக்கா, மித்த பேர் மீன் குழம்பு வச்சா நல்லாவே இருக்க மாட்டேங்குது. நான் வைக்கிற குழம்பு எனக்கே பிடிக்க மாட்டேங்குதுக்கா. எல்லா மீனையும் நீனே எடுத்துட்டு போய் நல்லா சூப்பரா மசாலா அரைச்சு வச்சு குழம்பு வைக்கா. எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் என் மாமியாருக்கு மட்டும் கொஞ்சோன்னு கொடுத்துரு. என் மாமியாருக்கலாம் நீ வைக்கிற மீன் குழம்புதே ரொம்ப பிடிக்கும். என்ன சரோஜாக்கா, உங்களுக்கு மட்டும் 2 மீனை தரவா? இல்லடி சின்ன பொண்ணு, நீங்க சொன்ன மாதிரியே ராணிட்டையே எல்லா மீனையும் கொடுங்க. ராணி நல்லா தான குழம்பு வைப்பா, எனக்கு கொஞ்சோன்னு தரட்டும். கேக்கலாம், இப்படியே சொல்லி எல்லா மீனையும் என் தலையிலேயே கட்டிருங்கடி. நான் இம்புட்டு மீனையும் நறுக்கி குழம்பு வைக்கிறதுக்கு விடிஞ்சு போயிருமே. அக்கா கவலைப்படாதக்கா, இவ்வளவு மீனையும் சரோஜாக்கா நறுக்கி கொடுக்கட்டும். வசந்தி அக்கா மீனை எல்லாம் கழுவி கொடுப்பாங்க. நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி கொடுக்கறேன். நீ குழம்பா வச்சிரு. அப்பனா சரிடி. அக்கா அப்ப சீக்கிரமா வீட்டுக்கு வாக்கா. ஃப்ரெஷ்ஷா மீன் இருக்கிறப்பவே குழம்பு வச்சாதேன் குழம்பு ருசிக்கும். நடுத்துண்டமா எடுத்து பொரிச்சிருக்கா. இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பாடு இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிர வேண்டியதான். என்ன ருசி. வாழ்க்கையில இந்த மாதிரி சாப்பாட சாப்பிட்டதே இல்ல. ஏட்டி வசந்தி, என்ன அற்புதமா குழம்பு வச்சிருக்க. உன் கைக்கு தங்க வளையலே போடணும் முடி. ஏங்க நான் குழம்பு வைக்கலங்க, ராணி அக்கா தான் குழம்பு வச்சு தந்தாங்க. ஓ அப்படியாடி, அதான பார்த்தேன். என் பொண்டாட்டி இவ்வளவு அருமையா குழம்புல வைக்கிறவ ஆள் கிடையாது.
ஏங்க இப்படி சொல்லாதீங்க, இந்த மீனை பூரா நான் தான் பிடிச்சேன். என்னது நீ பிடிச்சியா? நம்ப முடியலையே. அடுப்படிக்குள்ள பாத்திரத்தையே ஒழுங்கா பிடிக்க மாட்டேன், நீ நாடு இவ்வளவு மீனையும் பிடிச்ச? ஆமாங்க, நானு சின்ன பொண்ணு ராணி அக்கா எல்லாரும் சேர்ந்துதான் பிடிச்சோம். பிடிச்சத ராணி அக்கா வீட்டுல சமைச்சு கொடுத்தாங்க, அதான் இவ்வளவு ருசியா இருக்கு. ஆஹா ஆஹா, தின்னுகிட்டே இருக்கலாம் போல இருக்கே. அடியே எங்க அம்மாவையும் கூப்பிடுடி. அதெல்லாம் உங்க அம்மா ஏற்கனவே நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சரிடி சரிடி. சரோஜாக்கா, என்னைய மன்னிச்சிருங்கக்கா. எங்க சொந்தக்காரவும் சொல்லிட்டு உங்களை எல்லாம் பொண்ணு வாக்க கூட்டிட்டு போனேன். ஆனா அங்க இப்படி ஆயி போயிருச்சே. ஏக்கா, நீங்க ஏக்க வருத்தப்படுறீங்க? நீங்க என்ன வேணுக்கும்னா எங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்துனீங்க. ஏதோ அந்த பொம்பளை திமிரு பிடிச்ச பொம்பளையா இருக்கு, அதனால அசிங்கப்படுத்திருச்சு. விடுங்கக்கா, இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. விடு ராணி, எனக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தானே என்னைய கூட்டிட்டு போனேன். நம்மளும் நாலு இடத்துல விசாரிச்சுட்டு போயிருக்கணும். அதை விட்டுவிட்டு திருடுப்புன்னு போனா அவங்க இப்படித்தான் கோவப்படுவாங்க. விடு ராணி, நம்ம ஏழைக்கு ஏத்த மாதிரி தான் ராணி பொண்ணு தேட முடியும். அதை விட்டுவிட்டு பெரிய இடமா பார்த்தா இப்படியே அசிங்கப்படணும். ஆமா, என்ன பெரிய இடம்க்கா? பெரிய இடம் மட்டும் இருந்த போதாதுக்கா, நல்ல மனசும் இருக்கணும். மனுஷர்களை மதிக்க தெரிஞ்சிருக்கணும்க்கா. நான் கூட நினைச்சேன் எங்க ஊருக்காரவங்க நல்லவங்க, நல்ல பேசி சிரிப்பாங்கன்னு நினைச்சா இப்படி இருக்காங்களே. ஏக்கா வருத்தப்படாதக்கா, காசு பணம் வந்துட்டாலே எல்லார் குணமும் மாறிடுக்கா. சரோஜாக்கா, வருத்தப்படாதீக்கா. உங்க மயனுக்கு இனிமேவா பொண்ணு பிறக்க போகுது. ஆல்ரெடி பிறந்து இருக்குங்கக்கா, வருத்தப்படாம இருங்க. ஆமா வசந்தி, நீ சொல்றதும் சரிதான். இனிமே பணக்கார வீடு பெரிய இடம் சொல்லிக்கலாம் பொண்ணு வாக்க போக கூடாது. நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்துட்டே என் மயனுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சு வைக்கணும். அப்பதே மதிப்பு மரியாதை இருக்கும். சி, சரோஜாக்கா மூஞ்சிய பார்க்கவே பாவமா இருக்கு. பொண்ணு வாக்க போறேன்னு சொல்லவும் என்னமா சிரிச்சு துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா பொண்ணு இல்லேன்னு சொல்லவும் எவ்வளவு வருத்தப்படுறாங்க. எல்லாம் ஏன் தப்புதான் சின்ன பொண்ணு. அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். சீ, இப்படி அசிங்கமா போயிருச்சே. விடு ராணி, பாத்துக்கறோம். சரி வாங்கக்கா போவோம். ஹாய், என்ன சின்சியரா வேலை போய்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஹாய், நீங்க? ஏப்பா, நானும் இந்த ஆபீஸ்ல தான்ப்பா வேலை பாக்குறேன். ஓ அப்படியா? நான் புதுசா இங்க ஜாயின் பண்ணிருக்கேன். என் பேரு பிரியா. என் பேரு மது. என்னது மதுவா? மது மீதாப்பா, அத சுருக்கி மது மதுன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. பேரு நல்லா இருக்கு. இந்த ஆபீஸ்ல யார்கிட்ட நான் என்ன டவுட் கேக்குறதுனே ஒரே குழப்பமா இருந்துச்சு. இனிமே உங்ககிட்டயே கேக்குறேன். ஓகே. இந்த ஆபீஸ்ல நீ ஒன்னும் பயப்பட வேண்டியதே இல்ல பிரியா. எப்பயும் கேஷுவலா இருக்கிற மாதிரியே இருக்கலாம். உன் வேலையை கரெக்டா செஞ்ச யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எம்பி சாரும் அதான் சொன்னாங்க, என்ன டவுட்டா இருந்தாலும் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, அப்படி யாரும் சொல்லி கொடுக்காட்டி என்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொன்னாங்க. சிவா சார் தானே? இந்த சாரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கேஷுவலா பழகுவாங்க. என்ன டவுட்டா இருந்தாலும் சொல்லுவாங்க. நம்ம ஆபீஸ்ல நிறைய பெண்களுக்கு சிவா சார் மேல ஒரு கண்ணு. என்ன பிரியா இதுக்கே சொல்ற? மது, உங்ககிட்ட பேசும்போது என்னமோ ரொம்ப நாளா உங்ககிட்ட பழகின மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு மது. எனக்கும் தான் பிரியா. இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட எதா இருந்தாலும் தயங்காம கேளு, நான் சொல்லி தரேன். ஓகே மது. மது, சார் வராங்க உள்ள இருக்கு. நான் இத்தனை வருஷமா இந்த ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறேன். ஆனா சூ சவுண்ட் வச்சு நீ தான் சிவா சார்னு கண்டுபிடிக்கிறியே. இது சிவா சார் கிடையாது. இல்ல மது, கன்ஃபார்மா சொல்றேன், இது சிவா சார் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன ஒரு ஆச்சரியம், பிரியா உங்க சூ சவுண்ட கேட்டே நீங்க தான் வரீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். அதே மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? பிரியா எவ்வளவு அழகா இருக்கா. சார் சார் உங்ககிட்ட தான் சார் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன சார் யோசிக்கிறீங்க? அது ஒண்ணே இல்ல மது. பிரியா, உங்களுக்கு வேலையெல்லாம் ஈஸியா இருக்கா? வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். என்னது? அது வேலை பிடிச்சிருக்கு சார். மது, நேத்து முக்கியமான மெயில ஒண்ணு அனுப்ப சொன்னேனே, அனுப்பிட்டியா? கரெக்ஷன் பண்ணி பிரியாட்ட அனுப்பிட்டேன் சார். பிரியா உங்களுக்கு அனுப்பிடுவா சார். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சார். இந்த இப்ப அனுப்பிறேன். ஓகே பிரியா. என்ன பொண்ணுடா, எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு பண்றா. ஆபீஸ்க்கு வந்த 2 நாளே இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. சரி, வேலையை பாருங்க. ஓகே சார். நானும் இந்த சாரை எப்படியாவது லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா சார் ஒத்தே வர மாட்டாங்க. ஏய் மது, உண்மையை தான் சொல்றேன் பிரியா. சரி பிரியா, நம்ம ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம். நான் போய் வேலையை பாக்குறேன். பிரேக் டயத்துல கண்டிப்பா பேசுறோம். ஓகே மது. நீங்க எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு கிடக்கீங்க? இங்க பாருங்க, அடுத்த வீட்டுல வந்து என்ன கத்திக்கிட்டு கிடக்கீங்க? உங்க வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம பேச வேலையெல்லாம் வச்சுக்கிறாம போங்க அங்கிட்டு. ஏய் ராதிகா, என்னாச்சு உங்க அம்மாவுக்கு? இங்க வந்து எதுக்கு கத்திக்கிட்டு கிடக்காக? கூட்டிக்கிட்டு போறியா என்ன? உன் பொண்டாட்டியை விட்டு என்னை அடிக்க விடுவ? எங்க அம்மா பாத்துக்கிட்டு நிப்பாங்களா? அதான் விளக்கமாத்த எடுத்துட்டு வந்திருக்காங்க. எங்க உன் பொண்டாட்டி? வெளியில வர சொல்லு. என்னது, என் பொண்டாட்டி உன்னைய அடிக்க வந்தாளா? என்ன சொல்ற ராதிகா? ஐயோ, ஒண்ணும் தெரியாத பாப்பா. 1 மணிக்கு போட்டாலும் தாப்பா அந்த கதையால இருக்கு. நடிக்காதடா. பொண்டாட்டியை தூண்டி தூண்டி விட்டுவிட்டு என்னமா நடிக்கிற? என் மக செவனேன்னு தான் வந்திருக்கா. என்னை பாக்குறதுக்காக ஆசாசியா வந்திருக்காடா. அது பொறுக்காம உன் பொண்டாட்டி அடிக்க வந்திருக்காடா. அவ மட்டும் அடிக்க வரல, அவளோட சுத்திட்டு இருக்கிறீவாளிகளே கூட்டாளிக அவளும் சேர்ந்து அடிக்க வந்திருக்காளுக. இன்னைக்கு என் மக கால்ல உன் பொண்டாட்டி விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன்டா. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என் பொண்டாட்டி அப்பெல்லாம் செய்யறவே கிடையாது. தேவையில்லாம பழி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணும் தெரியாது பாரு. உலகத்தை வித்தவல்ல. என் மகளை எம்பிட்டு பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கேன். அவள காலுக்கு தூசி படாதவர்களெல்லாம் அடிக்க வந்திருக்காளுக. ஒண்ணும் இல்லாம வெறும் பையில இருந்துகிட்டு இந்த வீட்டுல இருக்கும்போது எம்பிட்டு கொழுப்பு. இன்னும் நல்லா மட்டும் இருந்துட்டீங்களோ ஒழுப்பு. உங்களை எல்லாம் பிடிக்க முடியாது ஒளியே. என் உயிரே என் மகதான். என் மகன் மேல கைய வச்சா எவளையும் வெட்டாம விட மாட்டேன். இன்னைக்கு உன் பொண்டாட்டி எங்கடா? உன் பொண்டாட்டி வெளியில அனுப்புடா. வீட்டுக்கு வச்சு பூட்டிக்கிட்டு வச்சிருக்கியோ? ஐயோ ஐயோ, இந்த கருமத்துக்கு தான் என் மருமகிட்ட தலபாட அடிச்சுக்கிட்டேன். வெளியில நின்னுக்கிட்டு அசிங்கப்படுத்துறாளே. எங்க வீட்டு சத்தம் வெளியில கேட்காது. இப்படி நாரி போயிருச்சே. இங்க பாரு ராதிகா, என் பொண்டாட்டி வெளியில போயிருக்கா. அவ வரட்டும், ஏதா இருந்தாலும் பேசி திட்டிக்குவோம். உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போய் இப்ப குடும்பம் 2 பட்டதுக்கு நீந்தா ராதிகா காரணம். இப்ப இந்த ஊருக்கே வந்து திரும்பியும் சண்டையை மூட்ட ஆரம்பிக்கிறியா? ஒழுங்கா மரியாதையா உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போக சொல்லிவிட்டேன். இங்க பாரு, நான் உண்டு என் வேலை உண்டுன்னா நான் பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டி தான் என்னை அடிக்க வந்தாங்க. அதான் எங்க அம்மா கூட்டிட்டு வந்தேன். என்னை அடிக்க விட்டு எங்க அம்மா பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு என்னை அடிக்க வந்தது உண்மையே இல்லையான்னு அவங்ககிட்ட கேட்டு பாரு. அடியே ராதிகா, வெறும் பையன்ட்ட நீ எதுக்கு பேசிக்கிட்டு கிடக்க? நீ மகாராணிடி. இவன்ட்ட நீ பேசக்கூடாது. வாயை முடிக்கிட்டு இரு, நான் பேசிக்கிறேன். இங்க பாருடா, உன் பொண்டாட்டியை வெளியில வர சொல்லு. இந்த விளக்கம் அத்தனை 4 அடி அடிச்சிட்டு போறேன். இல்லைன்னா என் மக கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுடா. உன் பொண்டாட்டியை வர
ஓஹோ, யாரு காலில் விழுந்து யாரு மன்னிப்பு கேக்குறது? இங்க பாரு ராதிகா, நானும் பொறுமையா சொல்லி பார்த்துட்டேன். ஒழுங்கா மரியாதை உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போயிரு. அடுத்த வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. கூட்டிக்கிட்டு போங்க. போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. அட எடுவிட்ட பயலே, உன் பொண்டாட்டி என் மகளை அடிக்க வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். போய் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே. உன் பொண்டாட்டி கூப்பிட்டு கேட்டதா தெரியும். கூப்பிடுறா. முனியம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு முனியம்மா. அவ வீட்ல இல்ல, இருந்த நேரம் வந்திருக்க மாட்டாளா? அவளும் கூட்டாளிகளும் சேர்ந்து எங்கேயோ போயிருக்காளுங்க முனியம்மா. கொஞ்ச நேரம் இரு, வருவாளுங்க. அடியே சின்ன பொண்ணு, அங்க பாருடி, உன் மாமியாரு நாத்தனாரும் இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இங்க வந்து நின்றுகிட்டு இருக்குங்க? கையில விளக்க மாத்த வேற வச்சுக்கிட்டு இருக்குங்க. அம்மா, அங்க பாருமா. இந்த வந்துட்டல்ல எடுவட்ட சிரிக்கி. அடியே கொழுப்பு வச்சு போச்சாடி உனக்கு? கொழுப்பு வச்சு போச்சா? அடியே சின்ன பொண்ணு, நீ என்னமோ பேசிவிட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து இங்க கத்திக்கிட்டு கிடக்காடி. என்னடி விஷயம்? ஆமா, நான் ஒண்ணும் பேச கிடையாது மாமா. இங்க எதுக்கு வந்து கத்திக்கிட்டு கிடக்காக? அடுத்த வீட்டுல வந்து இப்படி கத்தலாமா? தேவையில்லாம கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக சொல்ல வேண்டியதானே மாமா? இங்க முட்டும் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு, கேட்க மாட்டாங்க சின்ன பொண்ணு. இங்க பாருங்கம்மா, எதுக்கு தேவையில்லாம ஏன் வீட்டு வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? அடியே குந்தாணி, எல்லாத்துக்கும் நீ தானடி காரணம். நான் துரத்தி விட்டவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சது மட்டும் இல்ல,